நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நிறைய ஸ்டாக்கில் விற்றுருக்காங்க. நம்ம வாங்கின ஸ்டாக்கில் ஒரு 15 ஸ்டாக்கு நம்ம பார்ப்போம். அது 15 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெமிலியராக உள்ள ஸ்டாக் இருக்குது, கொஞ்சம் நமக்கு தெரியாத ஸ்டாக் இருக்குது. ஆனால் ப்ரொமோட்டர் என்ன காரணத்துக்காண்டி வாங்கியிருப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன காரணங்கிற நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம அந்த ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்கா, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கா, நல்ல ரோ ரேட்டில் இருக்கா அப்படிலாம் நம்ம பார்த்து தான் அனலைஸ் பண்ணி வாங்கணும். இந்த 15 ஸ்டாக்கையும் நம்ம ரொம்ப டீப்பாலாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எதுவும் வாங்குறதா இருந்தா உங்கள் நல்ல செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜாரோ இன்ஸ்டியூட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஐபிஓ வந்தது தான். நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரெக்கவரில் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற கம்பெனி. நிறைய எம்பிஏ, டிபிஏ, அதுக்கப்புறம் பிஜிடிஎம், எம்சிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வந்து வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டரும் சரி, இயர் சரி வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஃப்ளாட்டாக இருக்குது. குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கோடி கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 17 பார்த்தீங்கன்னா 29. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 கோடி கொடுத்துருக்காங்க. இயர் பார்க்கையில 5 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 53 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கடன் வந்து சுத்தமாக கிடையாதுங்க. வெறும் 8 கோடி தான். ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 57.28 வச்சுருக்காங்க. இதில் வந்து எஃப்ஐயை கொஞ்சம் விற்றுருக்காங்க, டிஐயும் விற்றுருக்காங்க. பப்ளிக் இருந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டாக் இருக்குங்க. நல்லா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மாட்டிக்கல்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வார லோக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபார்மாட்டிக்கல்ஸ் ப்ராடக்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. 1.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20. நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெக்கவர் ஆகி சைடு வேல போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஈரானியர் பார்க்கையில் கொஞ்சம் கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லாவே கூடியிருக்கு. 202 கோடி நல்லாவே கூடியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, உங்கள் டேக்ஸு -70% பண்ணியிருக்காங்கனால வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயர் பார்க்கையில் 289 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 671 கோடி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாகிட்டு. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 69.74 வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 69.67 வச்சிருந்து இப்போ 69.74. இப்போவும் ரீசெண்டாகவும் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல, அப்படியே தான் இருக்குது லாஸ்ட்டு 2 குவார்ட்டராகவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட கையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம 3ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஎஸ், ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி 19, பேஸ் வேல்யூ 10. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. ப்ரொமோட்டர் நல்லாவே வச்சுருக்காங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது. இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் டியூட்டியா, எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் அடியாக சான்ஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 கோடி, 2 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கோடி. குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் கம்மியாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 170 கோடி இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 484 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 63.9, எஃப்ஐஏ, டிஐஏ 13, எஃப்ஐஏ 5, அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 18.53 வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ வந்த ஸ்டாக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணால் ஆனந்த் ரதி மல்டி பேக்கரில் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கு ஆனந்த் ரதி ஷேர் புரோக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 69.91, இப்போ 69.92. இப்போ ரீசெண்டாகவும் வாங்கியிருக்காங்க ப்ரொமோட்ரு. இது வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்க. இப்போ முக்கியமான ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்புங்க. ஸ்டாக் பி 26, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 69 நல்லாவே வச்சுருக்கேன். கொஞ்சம் பிளச்சிங் இருக்குது.
டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்னதுன்னா ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கிங் கம்பெனி தான் இவங்க. மற்ற வேறு ஆள்கிட்ட வந்து ஸ்டாக் அமௌண்ட் வாங்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹைடன்ஸ் பண்ணுறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவ்டு கம்பெனி தான். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சைடஸ் வெல்னஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சைட் லைஃப் செஞ்சுக்கலாம், அவங்களோட இது தான், பேரண்ட் கம்பெனி தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்பு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்டாக் வேல்யூவேஷன் வந்து ஹையில் தாங்க இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது பண்ணுறாங்க, இன்டகிரேட்டட் கன்சியூமர் கம்பெனி வித் பிஸ்னஸ் என்கம்பசிங் அண்ட் என்டையர் த வேல்யூ செயின் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபுட்டு அண்ட் நியூட்ரிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 162 கோடி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில் 69.64. இப்போ கொஞ்சம் ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 69.62 இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். இப்போ மறுபடியும் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி கம்பெனி தாங்க, லிங்க்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப்புங்க. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 16 கோடி மார்க்கெட், 619 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி 16 இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி சுத்தமாக கிடையாது. ஃபேஸ் வேல்யூ 5, 1.5% போய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரிசல்ட் பார்க்கையில 12 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 7 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். ப்ரொமோட்டரில் பார்க்கும்போது 61.02 தான் வச்சுருக்காங்க ப்ரொமோட்ரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 59.43 வச்சுருந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு இருக்குது, டிஐட்ட கிடையாதுங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் அதிகமாகவே வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸு. ராம்கோ சிஸ்டம் கிடையாது, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி 8 இருக்குங்க. மார்க்கெட் கேப்பில் 2500 கோடி. ஆர்ஓஇலாம் பார்க்கறது சுமாராக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே, பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ரிசல்ட் நம்ம பார்க்கையில் 112 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 88 கோடி தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 88 கோடி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54.79 வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நோ செல்லிங் லாஸ்ட் 2 குவார்ட்டராகவே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமந்தா ஹெல்த் கேர். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹையில் போணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்கியூட் இங்கே பார்த்தா தெரியும். நல்ல ஒரு லோவில் போயிட்டு இந்த ஸ்டாக்கு 3 இயர் சார்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஹையில் போயிருக்கு. இது வந்து மைக்ரோ கேப் தாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இதோடைய ரிசல்ட் வந்து பார்க்கையில் 5 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்லேயும் கொஞ்சம் பரவாயில்லங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 63.56லேருந்து 63.72. அதுக்கப்புறம் டிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் செல் பண்ணியிருக்காங்க. அமந்தா ஹெல்த்துக்காரு ரீசெண்டாக பார்க்கல இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பில் போயிருக்குங்க. ஆல் டைம் ஹையில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக கிடையாதுங்க, நிறைய டைம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லெதர் சீட்டு, காருக்கு சீட்டாக இருக்கிற கார் சீட்டு, இந்த பைக்குக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டிஃபிஷியல் லெதர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு தயாரித்து கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. மைக்ரோ கேப் கம்பெனிங்க. டெப்த்து கம்பெனி சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக ஆகிட்டு வந்து பார்க்கையில நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடேங்கப்பா நல்ல ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக்கும். ரிசல்ட்டு பார்க்கையில 8 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. எந்த ஒரு சமயம் மைனஸ் ரிட்டர்னே கிடையாது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு 67.60 இருந்திருக்கு. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 69.39 நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ 28 கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கந்தகர் ஆயில். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொமோட்டர் வாங்கின பங்குகளை 3% மேலே ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்குங்க இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பு. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில ஸ்டாக் பி 13. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தாங்க இருக்குது கந்தகர் ஆயில். ரிசல்ட்டு பார்க்கையில 34.37 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் 12 கோடிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 66.18லேருந்து 66.47.
எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. கொஞ்சம் வச்சுருந்தாங்க, செல் பண்ணியிருக்காங்க டிஐ. டிஐ ஆரம்பத்து காலத்தில் நல்லாவே வச்சிருந்து இப்போ செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லோ வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்குங்க. கந்தகர் ஆயிலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா ஆயில். இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. ஒரு 4000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. நல்லா ஒரு ரொம்ப நாளாக ஒரு சைடு இருந்து பாருங்கள் இந்த ஸ்டாக்கு 100x பாருங்கள் எங்கே ஏறி இருக்கு பாருங்கள். அதுக்கு தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமை நிதானமும் தேவை. ரிசல்ட்டு பார்க்கையிலே 50 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே பார்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து நல்லாவே வச்சுருக்காங்க. 1820 ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோவும் ப்ளஸில் தான் இருக்குங்க. ப்ரொமோட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 68.93 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 68.91 இருக்குது. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க. அதிகமாக கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐ. எஃப்ஐடியும் கொஞ்சம் இருக்குங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்காங்க சவிதா ஆயில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லோவில் தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் நல்லாவே இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 22.10லேருந்து 22.81. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ். இதெல்லாம் வருவாங்க ப்ரொமோட்டரு, எஃப்ஐஐ, டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் இந்த ஸ்டாக்கை விற்றுருக்காங்க என்சிசிசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பம்பு. ஒரு சக்தியே இல்லாமல் கிடக்கு. நிறைய நண்பர்கள் ரீசெண்டாக நேற்று ஒரு நண்பர் பேசினார் நம்மகிட்ட. அவர் கூட சொல்லியிருந்தார் சக்தி பம்பு 25% லாஸில் தான் இருக்குன்ட்டு. ஒரு காலத்தில் ஓவன் இந்த ஸ்டாக்குங்க இது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50 வச்சுருக்காங்க. 6800 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான். பேஸ் வேல்யூ 10. இந்த ஸ்டாக்கு பாருங்கள் நல்ல ஒரு சைடு வேல இருக்குது. எப்போ தெரிச்சு ஓடும் தெரியாது. ரிசல்ட்டு பார்க்கல 32 கோடிலேருந்து 38 வச்சுருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்க்கையில கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனுங்க. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. ரிசர்வ் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50.34லேருந்து 50.36. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஐயில் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎல் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கிட்டு இருக்காது. முக்கியமான காரணம் ஐடி ஸ்டாக் எல்லாமே படுத்து கிடக்குங்க. இந்த ஸ்டாக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. 60.82லேருந்து பாருங்கள் 60.86 வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 2023 60.82 தான் வச்சுருக்காங்க. இப்போ 60.86 இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ப்ரொமோட்டர். எஃப்ஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பப்ளிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஹச்சிசிஎல் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா M&B இன்ஜினியரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐபிஓ வந்தது தான். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் இவங்க. டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 19. இது ஸ்மால் கேப்புங்க. ப்ரொமோட்டர் நல்லாவே வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டியும் பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் இருக்குது. ரிசல்ட்டு பார்க்கையில 25 to 27 கோடி. லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 29 கோடி. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் இவங்ககிட்ட இல்லை. இயர் ஆன் இயர் பார்க்கையில 11 கோடிலேருந்து 93. இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்க்கையில சுத்தமாக கிடையாதுங்க. 84 கோடி தான் கடன். ஆனால் ரிசர்வில் 600 கோடி வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோவும் ப்ளஸில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 70.45லேருந்து பார்த்தீங்கன்னா 70.54 நல்லாவே ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது. பப்ளிக்கில் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 15 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக்குன்னு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கா ஸ்டாக்கு, இல்லை அந்த கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கா, அப்புறம் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணணும். அதனால் கண்ணை மூடிட்டு எஃப்ஐ வந்து போய் வாங்குறான், இது ப்ரொமோட்டர் வாங்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்காதீங்க. சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் வாங்கியிருக்காங்க, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க, டிஏ வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ப்ரொமோட்டர் வாங்குறது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் செல் பண்ணிவிட்டு நல்ல லோ ரேட்டில் கிடைக்கும்போது வாங்குவாங்க. அதுவும் மாதிரி நம்மளும் எப்போவுமே ஸ்மார்ட்டாக தான் திங்க் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்கறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறா இருந்தாலும் நல்ல செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனலில் போகிற வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினுடைய மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அப்புறம் பிரேக் அவுட்டு அந்த மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம போடுறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மினிமம் அமௌண்ட் தான் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேர்னிங் செக்ஷனாக இருக்கும் அது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவில் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரிக்கே நீங்களும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடைங்க. இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.